ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 11:5 நான் படிக்கிறேன். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். வாழ்க்கையில் நிறைய டெஸ்ட்லாம் நமக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம். கர்த்தர் நாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சோதனையை சில நேரம் அனுமதிக்கிறார். வேதத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். முதல் சோதனை அப்படின்னு பார்த்தா நம்ம ஆபிரகாமுக்கு தான். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுப்பான். ஏகசுதன், அந்த வார்த்தையுடைய வசன வரிகளை பார்த்தாவே ஆச்சரியமா இருக்கு. ஏகசுதன், நேசகுமாரன், அவனை நீ ஈசாக்கு எனக்கு பலியிடு அப்படின்னு கேட்க, அவன் ஆண்டவரே முடியாது அப்படின்லாம் சொல்லவே இல்லை. என்னைய ஆண்டவர் கொண்டு வந்தார், உள்ள கொடுத்தது அவரு. நான் அவரு கொடுப்பேன், தூக்கிட்டு மோரியா மலைக்கு போகிறேன். ஆபிரகாமை நான் ஒன்று சோதித்தேன், என்னுடைய டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிட்டேன், அதனால உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு இருதயத்தை தொடுகிற ஒரு செயலை யார் செஞ்சார்னா ஆபிரகாம் செஞ்சார். அதனால தான் நமக்கு எல்லாம் தகப்பனாயிட்டார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். ஆபிரகாம் சோதித்து அறிந்து கொண்டார். அவருடைய விசுவாசத்தின் வாழ்வு, தேவன் சொன்னால் அதுக்கு பதிலே கிடையாது, மறுப்பே கிடையாது. ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் அப்படி நிறைய பார்த்தோன்னா வந்துகிட்டே இருக்கோம். நிறைய பேருக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. அதில் இன்னொரு டெஸ்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச டெஸ்ட் தான். நம்ம யோபு உத்தம, அவர் எப்படி சொல்றாரு, உத்தம சன்மார்க்க நீதிமான். சாத்தான் கிட்டே கொடுத்துட்டாரு, டெஸ்ட் பண்ணிக்கோ, அவன் உயிரை மட்டும் விட்டுரு. அவன் எல்லாத்தையும், சொத்துக்கள் எடுத்துட்டான், பிள்ளைகள் எடுத்துட்டான், குடும்பத்தை சதைச்சிட்டான், சரீரத்தை சதைச்சிட்டான், நம்பிக்கையா சதைச்சிட்டான், எல்லாத்தையும் உடைச்சி நாசம் பண்ணிட்டான். அவனை சோதித்து தருகிறார். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கும் பேசுகிற ஒரு வார்த்தை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் பார்ப்பேன், அந்நிய கண்ணில், சொந்த கண்ணில் பார்ப்பேன். அவர் வருவார், நான் பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் அவங்கள ஒரு நிலையாய், இந்த விசுவாசம் தான் அவங்கள நிலைப்படுத்துச்சு. இந்த யோபை பற்றி பேசுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவர் சோதித்து அறிகிறார். இந்த ஏற்பாட்டில் எத்தனை பேர் சுற்றுவாங்க. ஹல்லேலூயா. நம்மகிட்ட வருதுங்க சின்ன, ஆனால் நம்ம பிரச்சனை வந்தாலும் நிற்கிறோம் இல்லை, அது அவருக்கு தெரியும். டெஸ்ட் பண்ணி மகன் எப்படி இருக்கா பார்த்துப்பாரு. சோதனையில் தேரும்படி நாம் முயற்சிப்போம் சொல்றார். பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருக்காதீங்கன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். பரீட்சை வந்தாதாங்க பாஸா ஃபெயிலான்னு தெரியும். சோதனை வந்தாதான் தெரியும் நமக்கு நாம் வெற்றி பெற்றோமா பெறலையான்னு. ஹல்லேலூயா. பரீட்சை பார்த்து எழுதுறது இல்லை, பார்க்காம எழுதுறது பரீட்சை. சோதனை நம்ம வைத்து வேலை பார்க்கறது, செய்து பார்ப்பது. இது வேற, இந்த பரீட்சை வேற, அந்த பரீட்சை வேற. நம்ம வச்சு என்ன ரியாக்ஷன் நடக்குது, இவனை குத்தனா என்ன நடக்குது. ஒரு எலியை பிடிச்சி, எலிக்கு சுகர் வர வச்சு அதை ஏற்றி இறக்கி பார்ப்பான், மருந்து அப்போதான் கண்டுபிடிப்பான். எலிக்கு கேன்சர் வர வச்சு அதை ஏற்றி இறக்கி மருந்து கண்டுபிடிப்பாங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நம்மளை ரெடி பண்ணி நம்மகிட்ட இருந்து மருந்தை கண்டுபிடிச்சி மக்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவர் நீதிமானை சோதித்து தருகிறார். அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்க, அவருக்கே டெஸ்ட் தான். மகனுக்கே, ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கே டெஸ்ட் தான். அவர் சோதிக்கப்பட்டபடினாலும் பாடுகள் படுகிற நமக்கும் ஒரு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சோதனை, டோன்ட் வரி, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் நீதிமானை சோதித்து அறிகிறீர். என் வாழ்க்கையில் வந்திருக்கலாம், அனுமதித்திருக்கலாம், ஆனால் நான் நன்றி சொல்கிறோம்மா. அதனால தானே நிற்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை ஸ்தோத்திரம். சோதனையில் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசம் போய்விடக்கூடாது, பரிசுத்தம் போயிடக்கூடாது.
ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த உறவு போயிடக்கூடாது. எங்களை பலப்படுத்துங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் சோதனைகளை கடந்து வருகிறார்கள், உபத்திரவங்களை கடந்து வருகிறார்கள். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், அவர்களை ஜெயிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு ஜெயிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும் ஜீவன் உள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.